Good morning, children. In today's class, we are going to see about the continuation of the second part. There are two types of blood circulation in our body: systemic circulation, pulmonary circulation. Systemic அப்படினாலே oxygenated blood left ventricle of the heartல இருந்து பாடிக்கு organs of பாடிக்கு போயிட்டு திருப்பி ரைட் ஏட்ரியத்துக்கு deoxygenated blood வருது. அயோட்டா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எல்லா இடத்துக்கும் கொண்டுட்டு போகுது. ஸோ அப்போ இது ஹார்ட்டை விட்டு வெளியிலேயே சுற்றி வர்றதுனால இதுக்கு பேர் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ஓகே, ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ஆஃப் த ஹார்ட் டு வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் deoxygenated blood to the right atria. Aorta carries oxygenated blood to all parts of the body. Pulmonary circulation, it starts in the right ventricle தான் இருக்கு. And pulmonary artery arise from the right ventricle and reaches the lungs with deoxygenated blood. Pulmonary vein oxygenated blood lungsல இருந்து left atrium of the heartக்கு கொண்டுட்டு வருது. ஸோ லங்ஸுக்கும் ஹார்ட்டுக்கும் உள்ள சர்க்குலேஷன் அதுதான் வந்து என்னது pulmonary circulation. Pulmonary is the medical term for lungs. Coronary circulation. So supply of blood to the heart muscle அதுதான் coronary circulation அப்படின்னு சொல்றோம். So cardiac muscle receive oxygenated blood. Deoxygenated of blood வந்து ரைட் ஏட்ரியத்துக்கு coronary sinus மூலமா போய் சேர்ந்துருது. ஸோ ஓகேவா? சரி. So when the blood circulates twice through the heart in one complete cycle, it is called double circulation. அதாவது oxygenated blood ஒன்று and deoxygenated blood அப்படி ரெண்டும் செப்பரேட்டடா சுத்தி வருது. The blood do not mix with one another, oxygenated or deoxygenated. In some animal, oxygenated and deoxygenated bloods are mixed and pass through the heart only once. This type of circulation is called single circulation. Systemic and pulmonary circulation, you can see it in the picture. Pulmonary வந்து இந்த பக்கத்துல கொடுத்திருக்கு, சிஸ்டமிக் வந்து அந்த பக்கத்தில் கொடுத்துருக்கு, பார்த்துக்கோங்க. லங்ஸ்ல இருந்து ஹார்ட்ல இருந்து ஆர்கன்ஸ்க்கெல்லாம் போகிறது, ஆர்கன்ஸ்ல இருந்து டிஆக்சிஜனேட்டட் பிளட் திருப்பி ஹார்ட்டுக்கு வர்றது, இதுதான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். பல்மனரி சர்க்குலேஷன் லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வந்துட்டு அங்கிருந்து இங்கே கீழே உள்ள வென்ட்ரிக்கிள்ல இருந்து டிஆக்சிஜனேட்டட் பிளட் திருப்பி பல்மனரி ஆர்டரி மூலமா லங்ஸுக்கு போய் சேர்றது தான் பல்மனரி சர்க்குலேஷன். ஓகேவா? ஹார்ட் பீட், ஒன் கம்ப்ளீட் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். ஹார்ட் பம்ப் ஆகுறது எப்படி? சுருங்கி விரியுது. கான்ட்ராக்ஷன் சுருங்குறது, ரிலாக்ஸேஷன் விரியுது. ஸோ கன்ஸ்டிடியூட் ஹார்ட் பீட். ஸோ 1 மினிட்டுக்கு 72 to 75 டைம்ஸ் வந்து ஹார்ட் பீட் ஆகலாம். Initiation and conduction of heartbeat. இந்த heartbeat எப்படி நடக்குது? It is myogenic in nature. So contraction was initiated by a heart muscle that is called sinoatrial node. Sinoatrial node, SA node அப்படின்னு சொல்றோம். இது எங்க இருக்குன்னா wall of the right atriumல இருக்கு. இந்த SA node ப்ராடர் டிப்பில் வந்து ப்ராடராக இருக்கும், போக போக டைப்பரிங்காக இருக்கும். ஸோ அதனால இதுக்கு பேர் என்னது? SA நோடு. இங்கே தான் ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது கான்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன், அதுதான் ஹார்ட் பீட். அந்த மெசேஜ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா SA நோடு. அதனால சைனோஏட்ரியல் நோடை வந்து என்னன்னு சொல்றாங்க? பேஸ் மேக்கர். ஹார்ட்டை வந்து பம்ப் பண்ண வைக்கிறதே யாரு தான்? சைனோஏட்ரியல் நோடு தான். அதான் பேஸ் மேக்கர். சைனோஏட்ரியல் நோட்ல இருந்து அந்த மெசேஜ் ஸ்ப்ரெட் ஓவர் த ரைட் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியல் வால், ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வழியா போகுது. அண்ட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில்னு சொல்றாங்க. அண்ட் தென் பர்கன்ஜி ஃபைபர். ஸோ இப்படி 4 எலமெண்ட் வந்து இதுல வந்து என்ன செய்து ஒர்க் பண்ணுது. ஓகேவா? தென் பண்டில் ஆஃப் ஹிஸ், பண்டில் அப்படின்னு வருதா? பண்டில் ஆஃப் ஹிஸ் அதுக்கு பேர். AV node, atrioventricular node, and then bundle of His and Purkinje fibers. There was a error, bundle of His. Pulse. Heart beats the blood
and forced into the arteries. Expansion of the artery, every time the blood is forced into it, that is called pulse. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது பிளட் வந்து ஃபோர்ஸாக உள்ள போகுது இல்லையா, அது இட் மேக்ஸ் எ பல்ஸ். அந்த பல்ஸை நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா ரிஸ்டில் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் த நார்மல் பல்ஸ் ரேட் வந்து 70 to 90 per minute. கார்டியாக் சைக்கிள். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் டைரக்ஷனில் கார்டியாக் சைக்கிள் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் இப்படி போயிட்டே இருக்கு. இது வந்து ஒரு கம்ப்ளீட் கார்டியாக் சைக்கிள். ஒரு தடவை ஹார்ட்டுக்குள்ளே பிளட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வெளியே போய் திருப்பி வர்றதுக்கு 0.8 செகண்ட் நடக்குது. There are 3 events are the atrial systole, contraction of auricle 0.1 second, ventricular systole, ventricles contraction 0.3 second, ventricular diastole relaxation 0.4 second. ஓகேவா? அடுத்தப்பல auricular diastole 0.1 second, டோட்டலா 0.8 second. ஓகே, ஹார்ட் சவுண்ட். ஸோ டியூ டு த வேல்வ்ஸ், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வேல்வ்ஸ் இருக்குன்னு. த க்ளோஷர் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் த வேல்வ்ஸ் காசிங் சம் ஸ்பெசிஃபிக் சவுண்ட் இன் த ஹார்ட். that was observed as heart beat அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து ஸ்டெதஸ்கோப் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஹார்ட்டில் வச்சு இந்த சவுண்டை தான் மெஷர் பண்ணுறாங்க. அந்த வேல்வ்ஸ் வந்து ஓப்பன் ஆகுறது க்ளோஸ் ஆகிற சவுண்டு. ஃபஸ்ட்டு சவுண்டு லப், லாங்கர் டியூரேஷனுக்கு நடக்கும். அண்ட் இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த க்ளோஷர் ஆஃப் ட்ரைகாஸ்பீட் அண்ட் பைகாஸ்பீட். ஹார்ட்டுக்குள்ளே இருக்க அந்த ரெண்டும், லெஃப்ட் சைடில் உள்ள வேல்வும் ரைட் சைடில் உள்ள க்ளோஸ் ஆகும்போது அந்த சவுண்ட் கேட்குது. லப். செகண்ட் சவுண்ட் டப், ஷார்ட்டர் டியூரேஷன், கொஞ்சம் நேரம் தான். இது செமிலுனார் வேல்வ்ஸ் க்ளோஸ் ஆகிறதுனால நடக்கிறது. ஸோ இதை தான் டாக்டர் வந்து ஸ்டெதஸ்கோப் வச்சு. சிஸ்டமிக் அண்ட் பல்மனரி சர்க்குலேஷன், யூ கேன் see it in the picture. பல்மனரி வந்து இந்த பக்கத்தில் கொடுத்துருக்கு, சிஸ்டமிக் வந்து அந்த பக்கத்தில் கொடுத்துருக்கு, பார்த்துக்கோங்க. லங்ஸ்லேருந்து ஆர்கன்லேருந்து ஹார்ட்லேருந்து ஆர்கன்ஸ்க்கெல்லாம் போகிறது, ஆர்கன்ஸ்லேருந்து டிஆக்சிஜனேட்டட் பிளட் திருப்பி ஹார்ட்டுக்கு வர்றது. இதுதான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். பல்மனரி சர்க்குலேஷன், லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து. ஸோ இட் இஸ் எக்ஸ்பிரஸ் ஜஸ்ட் 120 millimeter bar 80 millimeter per mercury. ஸோ கான்ட்ராக்ஷன் சமயத்தில் 120 இருக்கும், ரிலாக்ஸேஷன் சமயத்தில் 80. அதுதான் ரெண்டு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் தெரியணும், சிஸ்டோலிக் ப்ரெஷரும் தெரியணும், டயஸ்டோலிக் ப்ரெஷரும் தெரியணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது சிஸ்டோலிக், ரெண்டாவது கொடுத்துருக்கிறது டயஸ்டோலிக். இந்த பிளட் ப்ரெஷருடைய ரேஞ்ச் எப்பெல்லாம் வேரி ஆகும் அப்படின்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஆன்சைட்டி, எமோஷன், ஸ்ட்ரெஸ், ஸ்லீப், இதிலெல்லாம் சேஞ்சஸ் வந்து வரும். So constant elevation of pressure that is above the 120, that is called hypertension. Increase the risk of heart attack, stroke லாம் வர்றதுக்கு chance. The blood pressure is decreased அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா that is called hypotension. The sphygmomanometer, this is an instrument, clinical instrument to measure the blood pressure of a person in a relaxed and resting conditionல எடுக்கிறது தான் என்னது sphygmomanometer. There are two types of blood circulation in our body, systemic circulation, pulmonary circulation. Systemic, stethoscope. பாருங்க stethoscope உடைய பிக்சர்ல ரெண்டு இயர் பீஸ் டாக்டர் காதுக்குள்ள வச்சிருப்பாரு, ஹெட்செட், இயர் டியூப் ஒன்று இருக்கும், டியூபிங் அப்படியே கீழே இருந்து வரும், ஸ்டெம் ஒன்று இருக்கும், அதில் வந்து ஒரு செஸ்ட் பீஸ், செஸ்ட்டில் எதை வைக்கணும், மேலே வந்து எதை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அது வழியாக தான் நமக்கு அந்த சவுண்டு கேட்கும். இட்ஸ் அ வேக்கம் டியூப். ஸோ த ஹார்ட் பீட் வாஸ் மெஷர்ட் த்ரூ த வேக்கம் டியூப் வித் த ஹெல்ப் ஆஃப் த செஸ்ட் பீஸ். ஸோ ஹெல்த் ப்ராப்ளத்தை டிசீஸ் டயக்னைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹார்ட் பீட் மெஷர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.